ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டாஸ்மாக் நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 11ஆம் தேதி டாஸ்மாக் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தொழிற்சங்கத்தினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். டாஸ்மாக் நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம், சிறப்பு பணிக்கொடை, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 11ஆம் தேதி தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் சார்பில் தலைமைச் செயலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். இதையடுத்து டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகன் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் நா. பெரியசாமிக்கு அவர் எழுதிய கடிதத்தில், தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியுள்ளது. மேலும் இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் சென்னை தலைமைச் செயலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக சங்கத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கோரிக்கைகள் தொடர்பாக பிப்ரவரி 6ஆம் தேதி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கத்தினர் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் நடத்துவதா இல்லையா என்பது தெரிவிக்கப்படும் என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர்.